வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம இப்போ எதை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூரியோட அடுத்த படத்தான கருடன், அந்த படத்தோட கிளிம்ஸ் வந்துருக்கு, அதை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனோட ஸ்டோரி வந்து நம்ம துரை செந்தில்குமார் எதிர்நீச்சல் டேரக்டர். அவர் வந்து இதை எடுத்தது ரிட்டன் அண்ட் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 4-5 months பேக்கே நான் வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பயே இந்த கிளிம்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. அப்பயே ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் பொறுமையாக ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்பயே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்த்துருவோம். ஓகே, ரெடி? 3, 2, 1 ஃபுல் சாங். ஓகே 3, 2, 1 வெற்றிமாறன் ஸ்டோரி. கிராஸ் ரூட். வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். சசிகுமார். விசுவாசத்துல மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வந்தா எப்பவுமே நாய் தான் ஜெயிக்கும். ஆனா அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா சூரியோட கண்ணு பவர் பாருங்களேன். ஜெயிக்கிறது பேக்ரவுண்ட்ல யுவன் பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என் சொக்கன்தான். சொக்கன். கருடன். துரை செந்தில்குமார். கருடன். ஆஹா, சூப்பரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்போ அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், ஆஹா ஒன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் அப்போ எக்ஸ்பெக்டே பண்ணல. மெயினா சூரிய அவரோட கண்ணு, ஒருத்தரோட கண்ணு பேசுன்னு சொல்லுவாங்களா, அவரோட கண்ணு அவ்வளோ பவரா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி சூர்யா பார்த்துட்டு இருப்பா, அவர் இவ்வளோ ஒரு இன்டென்ஸாக ஒரு வேற லெவலில் அவர் வந்து ரொம்ப டெடிகேட் பண்ணி ஒரு நடிப்பில் அவர் திறமை காமிச்சிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். பிகாஸ் விடுதலையில் பார்த்ததுக்கும் எனக்கு இந்த கிளிம்ஸில் பார்த்ததுக்கும் விடுதலை ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து அந்த அவர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டே அவர் கண்ணை பார்க்குறப்ப நான் மறந்துட்டேன். அண்ட் பேக்ரவுண்டில் யுவன் பிரிஸ்டார் ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு, அந்த இடம் வந்து ஒரு கல், அந்த இடம் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. பட் பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக் லைட்டா ஆட் பண்றது வந்து, அதுவும் இல்லாம இடிஎம் மியூசிக் பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி ஒரே ஒரு 2 ஷாட் இருந்துச்சு. பட் அதுவும் நல்லா ஒரு கிரியேட்டிவா இருந்துச்சு. நல்லா அந்த கயிறு எடுத்து போறது அது ஒரு நல்லா இருந்துச்சு. அண்ட் சசிகுமார் அண்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு பேர் வந்து யாருன்னு எனக்கு தெரியல, உனி முகுந்தன். ஓ, கேரளா ஆர்டிஸ்ட் போல. பட் சசிகுமார் அவர் மனுஷன் ஃப்ரேம்ல வந்து நின்னாலே ஒரு மாதிரி நல்லா சூப்பரா அவர் ஹோல்ட் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க ஸ்கிரீன் ஸ்பேஸை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் டீசர் பார்த்தது, இந்த கிளிம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த படத்தை பார்க்கணும் போல ஒரு தோணுது. பிகாஸ் ஒரு கிளிம்ஸோட வேலை என்னன்னா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி தான் கிளிம்ஸ். பட் என்னன்னா அது போஸ்டர், இதோட வீடியோ, இதோட வேலையே என்னன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். எனக்கு உண்மையாலே அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. நீங்களும் எல்லாரும் போய் பார்க்கணும், உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.